காட்டுங்க அண்ணி. சித்தி இப்ப காமிக்க போறியா இல்லையா? எப்படி எப்படி இந்த முத்தரசன்னு கேக்குற? ஐயோ இது போங்காட்டம். டேய் என்னடா எல்லா மார்க்கும் வாங்கி எப்படா தப்பா இருக்கும்? டேய் நீ சொன்ன அத்தனை ஆன்சரும் தப்பா ஆன்சர்ரா. வெண்ணிலா மாதிரி பொண்ணுக்கு இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ற ஆம்பளைக்கு அத்தனை பேரும் தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல் மார்க் கூட வாங்கலாம். டேய் நீ வெண்ணிலா அப்படியா? அவன் சொல்றது உண்மையா? இல்ல முத்து மாமா, நீ எல்லாமே கரெக்டா தான் சொன்ன. இன்னையில இருந்து இது எல்லாம் தான் எனக்கு பிடிக்கும்னு நான் வேணா மாத்தி வச்சுக்கிறேன். பாத்தியாடா? மாத்தி வச்சுக்க போறியா? அப்ப நான் சொன்னது எல்லாமே தப்பா? இல்ல மாமா, எல்லாமே கரெக்ட் தான். வெண்ணிலா மன்னிச்சிரு வெண்ணிலா. நான் ஏதோ சாரி வெண்ணிலா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. ஓகே மிஸ்டர் முத்தரசு, உங்க ஃபீலிங்ஸ் கொஞ்சம் பிரேக் போடுங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 3. டேய் சும்மாரா நீ வேற. சும்மா டெஸ்ட் மேல டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நாள் பூரா இங்கே இருக்க முடியும். எனக்கு நிறைய வேலை, நான் வெளியே போயிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாப்ள, இந்த ஈர வெங்காயத்தை காய் போடுற வேலையில இங்க வேணாம். அத்தனை டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணும். வெண்ணிலா நீ சொல்லுமா, உன் மாமா என்ன பண்ணும்? முத்து மாமா, உன் பிறந்த நாளுக்கு நான் எப்பவுமே துணியோ இல்ல நான் வேற ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா எப்பவுமே யார் கூடவாச்சும் போய் தான் எடுப்பேன். அவங்க காசு கொடுப்பாங்க. ஆனா அது ஏன் காசுன்னு ஒண்ணு இருக்காது மாமா. எனக்கு என்ன முத்து மாமா தேவை? அது வேணும் இது வேணும்னு நான் உன்கிட்ட கேக்குறதெல்லாம் நீயே எனக்கு வாங்கி கொடுத்துடுற. அப்புறம் காசுன்னு உன்கிட்ட கேட்டு வாங்க அந்த அவசியமே இல்லல்ல எனக்கு. நான் வந்து கோவில கூட்டுற வேலை, தண்ணி எடுத்து வைக்கிற வேலைன்னு ஏதாவது செய்வேன்ல. அப்ப என்கிட்ட வற்புறுத்தி 5 ரூபாய் 10 ரூபான்னு காசு கொடுத்துட்டு போவாங்க. அந்த காசெல்லாம் சந்தோஷமா ஒரு உண்டியில போட்டு வச்சிருக்கேன் முத்து மாமா. எப்படியாவது உனக்கு பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த காசை எண்ணி பார்த்தேன். கொஞ்சம் காசு கம்மியா தான் இருந்துச்சு. அதான் ஊர் சந்தைக்கு நானா போய் உனக்குன்னு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் முத்து மாமா. என்ன வேண்டிட்டா சொல்ற? ஆமா முத்து மாமா, ஆனா அந்த துணி ரொம்ப விலை குறைச்சலு. இப்ப நீ போடுற துணி மாதிரி ஒஸ்தியாலாம் இருக்காது. கொஞ்சம் சுமாராதான் மாமா இருக்கும். வெண்ணிலா, அது என்ன துணி என்ன வேலை அதுவா முக்கியம்? அதில் எவ்வளோ அன்பு இருக்குன்றதான் முக்கியம். அதான் உங்ககிட்ட நிறையவே இருக்க, அது போதும். இப்போ என்ன, அந்த துணியை நான் போட்டுக்கணும் அவ்வளோதானே? சரி போய் எடுத்துட்டு வா. சரி மாமா. இந்த வீட்டு மகாராணி வெண்ணிலா வர பராக் பராக்னு பில்டப் எல்லாம் கொடுத்தேன்ப்பா. இங்க வந்து பார்த்தா அவ கையில 1 ரூபா கூட இல்லைன்னு சொல்லிட்டு போறா. என்ன மாப்பிள்ளை இது? ரொம்ப நல்லா இருக்கு. என்கிட்ட நிறைய துணிமணிகள் இருக்கு.
அதுக்கான நிறைய நான் செலவு பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்வேதா கூட எனக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கா. ஆனால் அதுலலாம் இல்லாதது ஏதோ இதில் இருக்கு. என்ன தெரியுமா? உன்னோட அன்பு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு 5 ரூபாவும் 10 ரூபாவும் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்க. இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அடுத்தது என்ன? இதை நான் இப்போ போட்டுக்கணும் அதானே? போட்டுட்டு வரேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு முத்து மாமா. அண்ணி, உங்க செலக்ஷன் சூப்பர். சரி, இப்ப எல்லாரும் இங்க இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இவ்வளவு நாளா ஸ்வேதா இங்க இருக்கும்போது இந்த வீட்டோட நிர்வாகத்தை எல்லாத்தையுமே அவ தான் பார்த்துக்கிட்டா. இனிமேல் இந்த வீட்டோட நிர்வாகம் மற்ற எல்லாத்தையுமே வெண்ணில தான் பார்த்துக்க போறா. பூங்கோத வீட்டோட கொத்து சாவிய வெண்ணிலா கிட்ட கொடுத்த. கொடுமா. பாருமுத்து மாமா, நீ பிரியமா குடுக்கறன்னு சொல்லி நான் கையில வாங்கிட்டேன். ஆனா எனக்கு இந்த வீட்டை பத்தி என்ன முத்து மாமா தெரியும்? ஏற்கனவே வீட்டு நிர்வாகத்தை பாத்திருக்கேனா இல்ல பெருசா படிச்சுதான் இருக்கேனா? எனக்கு இதெல்லாம் வேணாம் முத்து மாமா, ஒத்து வராது. என்ன இருந்தாலும் வயசுல பெரியவங்க பூங்கோத அண்ணிதான். அவங்க பார்த்தாதான் முத்து மாமா கரெக்டா இருக்கும். பூங்கோத, வாங்கிக்கோ. அடுத்து நடக்க போவது என்னவென்றால் வாய மூட புரியல இல்லையா? நீ இப்போ 4வது டெஸ்ட். கமான் வெண்ணிலா. டேய் போதுண்டா, சும்மா டெஸ்ட்னு. ஒரு பெரிய மனுஷனை எவ்வளவுதான்டா அவமானப்படுத்துவ? காலையில இருந்து நான் அசிங்கப்பட்டுட்டே இருக்கேன். நீ சொல்லு வெண்ணிலா. இது ஈஸியா பண்ணிட்டு இருந்துதான் முத்து மாமா. அப்படிதான் நானும் காலையில நினைச்சேன். ஆனா பல்ப் வாங்கினது நான் தானே. சரி, எப்படி விட மாட்டேங்குன்னு தெரியும். என்ன பண்ண சொல்லு. இல்ல மாமா,
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன் கூட சைக்கிள்ல முன்னாடி உட்காந்துட்டு வருவேன். நம்ம 2 பேரும் போய் வைதேகி காத்திருந்தால் படம் பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்கே. இதுவாது ஞாபகம் இருக்கா இல்ல சும்மா குத்து மதிப்பா அடிச்சு விடுறியா? ஞாபகம் இருக்கா? நீ என்னடா என் காலை மாறிட்டே இருக்க? எனக்கு இப்பவும் அதே மாதிரி போய் ஏதாவது டென்ட் கொட்டாயில படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு முத்து மாமா. நம்ம போலாமா? அவ்வளவுதானே, இது அப்படியே பண்றோம். நீ கேட்டதுலே தான் ரொம்ப ஈஸி. நேரா போய் சைக்கிள் எடுக்கிறோம், சர சர்னு ஊர் ஃபுல்லா சுத்துறோம், அதே டென்ட் கொட்டாய்க்கு போறோம். நீ பார்த்து அதே வைதேகி காத்தல் படத்தை பாக்குறோம். மாப்பிள நம்ம ஒரு டென்ட் கொட்டையில புது படம் ஓடிட்டு இருக்கு. இப்ப வாடா, நீ எவ்வளவு பேசுனல, இப்போ ஏதாவது ஒண்ணு பண்றா. உன் தங்கச்சிக்கு என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னல. இந்த பாரு, நான் 2 பேரும் சைக்கிள் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வைதேகி காத்திருந்தல் படம் பொட்டியை வாங்கி அந்த டென்ட் கொட்டாயில நீ ஓட்டணும். ஓட்டுற ஊரே சேர்ந்து எல்லாரும் இன்னைக்கு வெண்ணிலா கூட சேர்ந்து வைதேகி காத்திருந்தல் படத்தை பாக்குறோம். டே அண்ணாமலை, சொல்லு. எட்ரா சைக்கிள. நானும் வெண்ணிலாவும் சிட்ட சைக்கிள பறக்க போறோம். இந்த முத்தரச ரெடி ஆயிட்டான். பூராத்தையும் தப்பா சொல்லிட்டு இப்ப ரெடி ஆயிட்டாரு. இதுல பில்டப் வேற. நீ ஏன்டா அப்படி மனத்தை வாங்குற? இதுவும் வந்து எவ்வளவு பெரிய வாய். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் போலாம் வாங்க. சொல்லுங்க ஸ்வேதா. அவங்க பொங்கல் வச்சது கூட பெரிய விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் இங்க நடந்த கூத்தெல்லாம் உனக்கு முக்கியமா தெரியணுமே. இனிமேல் இந்த வீட்டோட நிர்வாகம் மற்ற எல்லாத்தையுமே வெண்ணில தான் பார்த்துக்க போறான். இப்ப என்னடானா சைக்கிள்ல போய் 2 பேர் ஊரை சுத்தி பார்த்துட்டு அப்படியே படம் பார்த்துட்டு வர போறாங்களாம். கேக்குறதுக்கே கடுப்பா இல்ல? சரி அண்ணி, நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க. சரி. தென்னரசு, மாமா அந்த வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு ஊரு பூரா சுத்தி வரக்கூடாது. சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து எங்கேயாவது சேத்துல காட்டுல விழுந்து காலும் கையும் உடையணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். இது எப்படி அது நடக்கணும் தென்னரசு? நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. வந்துட்டேன் மாப்பிள. என்ன அண்ணி சைக்கிள்ல போய் ஃளைட்ட பாக்குற மாதிரி பாக்குறீங்க? போஜன நீ கிண்டல் பண்ணாத. உனக்கு புரியலையா ஜனனி? இப்ப அன்னைக்கு ஃபிளைட்டே அந்த சைக்கிள் தான். அதுவும் இல்லாம ஃபிளைட்ல எல்லாம் முன்னாடி உட்காந்து வர முடியாது, சீட்ல தான் உட்காந்து வர முடியும். இந்த கம்பில முன்னாடி உட்காந்து வர சந்தோஷம் இருக்கே, அடடடடா, அது வேற. அந்த சந்தோஷமே தனி. ஹனி, நீங்க தினமும் அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்க எல்லாரும் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். வெக்கப்பட வெக்கப்பட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. டேய் போதும்டா போதும், உங்க அண்ணியை ரொம்ப மெச்சுக்கிறடா. மிஸ்டர் அண்ணாமலை. எஸ் கம் இன். கொஞ்சம் நல்லா இருக்கு. பிரேக் பிடிக்குமா மாப்பிள? இங்க பிரேக் அடிச்சேன்னு வையே 2 தருதல் நிக்குமா? அங்கேயே தான் நிக்கும் மாப்பிள, 1 இன்ச் கூட நவுறாது.
அப்புறம் மாப்பிள இந்த சைக்கிளை இந்த ஸ்லோ ஸ்பீட் ரேஸ்ல ஓட்டுவாங்களே பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஓட்டாத. அண்ணாமலை படத்துல எங்க தலைவர் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் சும்மா சர்ற ஓட்டுவார் அந்த மாதிரி ஓட்டணும் என்ன? அப்படிதானே தலைவர் ஸ்டைல்ல அப்படி காந்திக்கு போடு. வெண்ணிலா உக்கார். போலாமா? போலாம் மாமா. 1 minute. போலாம். ரைட் ரைட். போங்க போங்க. நாங்க பின்னாடியே வருவோம். நாங்க தான் உங்களுக்கு Yes, எஸ்கார்ட். yes, guards. போலாமா? பாய் டாடா பார்த்து போயிட்டு வாங்க. Bye. என்ன வெண்ணிலா சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து மாமா. ஏதோ ரெக்கையை கட்டிட்டு பறக்குற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ வீட்டுல கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரு கேள்விக்கும் கூட சரியா பதில் சொல்லணும்னு அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. பரவாயில்ல, இதுவாது உனக்காக என்னால பண்ண முடிஞ்சது. அப்படிலாம் இல்ல முத்து மாமா. நீ எனக்காக ஒரு விஷயம் பண்றதே எனக்கு சந்தோஷம்தான். நீ அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஓ